Hi friends, welcome to Mini Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீ கடை வெங்காய சமோசா வீட்ல எப்படி ஈஸியா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது கடைகளில் கிடைக்கக்கூடிய சமோசா மாதிரியே நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஸ்கூல் விட்டு வர்ற பசங்கள்ல இருந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் டீ போடுற டயத்துல இந்த ஸ்நாக்ஸா நீங்க சமோசாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல சுட சுட ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு வீட்டில் உள்ள பொருட்களே போதுமானதா இருக்கும். ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமான முறையில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த சமோசா எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற வெங்காயத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயத்தை ரொம்பவும் முழுமையாக வதக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வெங்காயத்தை வதக்கி விட்டாலே போதும். ஏன்னா சமோசாவுக்கு வெங்காயத்தை அதிகம் வதக்க தேவையில்ல. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்தேன், ஆனால் அது வீடியோவில் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அதனால் நீங்கள் மறந்துடாமல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா சேர்க்கும்போது இன்னும் சமோசாவில் இந்த வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்கலைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். மசாலா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை கூட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பராக நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கு வெங்காயத்தை ரெடி பண்ணியாச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சமோசா செய்கிறதுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவோடு சேர்த்துருக்க உப்பு எண்ணெய் ரெண்டையும் முதல்ல கை போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா மாவை கலந்து விட்ட பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்ச உடனே இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ இந்த மாவை சப்பாத்தி கல்லை வச்சு நம்ம முதல்ல தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தி கல் எடுத்துட்டு இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்குங்க. அப்புறமா அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் உருண்டை பிடிச்சி எடுத்து இப்போ இந்த மாவு மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா சப்பாத்தியை தேய்க்கிறது மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா அகலமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், மாவை நல்லா அகலமாக தேய்ச்ச உடனே எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்ல நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மாவை அப்படியே தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு இதை சூடு பண்ணிக்கணும். ஒரு பக்கம் லைட்டாக சூடானோடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம சூடு பண்ணிக்கணும். இந்த மாவை நம்ம இப்படி சூடு பண்ணும்போது தான் நமக்கு சமோசா சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி மாவை தேய்ச்சி எடுத்துகிட்டு சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 பக்கமே சூடுபடுத்தியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக நம்ம சூடு பண்ணியிருக்கோம். நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாவுமே இந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் வச்சு சூடு பண்ண அந்த மாவை சப்பாத்தி கல்லில் சேர்த்துக்கலாம். அடுத்து சமோசா செய்கிறதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம இந்த மாவை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரங்களில் உள்ளதெல்லாம் நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு 2 பீஸாக இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ சமோசா செய்ய போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்து இந்த மூளையை எடுத்து அப்படியே மேல் பக்கம் வச்சு மடக்கிட்டு இந்த மேல் பக்கத்தை இந்த மாதிரி மடக்கிக்குங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பை மாதிரி வந்துடும். இப்போ இதில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அதுக்காக முழுசாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம்.
பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் கூட வெளியில் வரக்கூடாது, அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓரங்களில் மைதா மாவு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி ஓரங்களில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இந்த ஓரத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இந்த பக்கம் ஒட்டி விட்டுறலாம். நம்ம இதில் மைதா மாவு பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நல்லா பசை போல் ஒட்டிக்கிறோம். நம்ம உள்ளே வச்சுருக்க வெங்காயமும் வெளியில் வராது. பாருங்கள், பர்ஃபெக்டாக இப்போ சமோசா செஞ்சு முடித்தாச்சு. இதே போல் தான் மீதம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிற சமோசா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை மீடியமாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ ரெடி பண்ண சமோசாவை எந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் பாத்திரத்தில் சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு சமோசா சேர்த்துக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 சமோசா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரணும். அது வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் சமோசா வந்து வெளியில் ஈஸியாக கரைஞ்சி போயிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. சமோசா வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சமோசா நல்லா வெந்து 2 பக்கமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து அரைச்சி எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். சுட சுட இந்த சமோசாவை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுலபமான முறையில் சுட சுட இந்த சமோசாவை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு முடித்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சமோசா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய சமோசா மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.